சென்னை செட்டிநாட்டு சிக்கனா இல்லை மதுரை செட்டிநாட்டு சிக்கனான்னு பார்க்கலாம். என்னம்மா சமையல் இன்னைக்கு? சிக்கன் இருக்குப்பா. செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது வதக்கத்துக்கு ஒரு கரண்டி போட்டால் போதும் நல்லெண்ணெய். அப்புறமா போட்டுக்கலாம். பட்டை, ஒரு இது அன்னாச்சி பூ ஒரே ஒரு இது, 2 கிராம்பு, பாதி இலை. இது வந்து கற்பாசி என்ன சொல்லுவாங்க, அது கற்றாழையா? அதான் இது ஒரு கற்பாசி மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இதை போடலாம். இதை போட்ட பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் வந்து மிளகு. ஸ்லோ பண்ணிடலாம். இதுக்கு தேர்ந்த வந்து இப்போ மிளகா வந்து பாருங்க, 9 மிளகா கிட்ட வச்சுக்கிறேன். இந்த 9 மிளகாக்கு ஒரு டீஸ்பூன். எனக்கு காரம் ரொம்ப வேணும். ஒரு 1 பாதி 1.5 தனியா. இது வதக்கும் போது இந்த மிளகாவும் கொஞ்சம் கூட போட்டுருவோம். மிளகாவும் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் என்கிட்ட இருக்குது, அதனால நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். மீடியமாக வச்சு தான் செய்யணும், ஃபாஸ்டாலாம் வைக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வச்சா சீக்கிரம் செய்யலாம்ல. ஃபாஸ்ட்டாக வச்சா கரைஞ்சி போயிடும், தீஞ்ச வாசனை வரும். நம்ம தீ கம்மியாக வச்சு செஞ்சால் தான் அந்த இது வதக்க முடியும். வேலை முடியணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுன்னு வச்சுக்கியா, தீ குப்பையில் தான் கொட்டணும். சிக்கன் கரைஞ்சிடும்ல, அதுக்கு சொல்கிறேன். இந்த டைமில் சீரகம், முதல்ல சீரகம் போட்டால் இதுவாகிடும். அதனால சும்மா சீரகம் சீக்கிரம் போட்டால் இதுவாயிடுமா? கசப்பு எடுத்துக்கும். இப்போ இது முடிஞ்ச உடனே சின்ன வெங்காயம். நான் வந்து ஒரு 30 வெங்காயத்தை போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயம். எவ்வளோன்னா 3/4 கிலோ கறிக்கு. 3/4 கிலோ கறி நான் மட்டும் சாப்பிட போகிறேன் நாளைக்கு. நல்லா வதக்கிட்ட பிறகு இது கூட வந்து ஒரு 2 கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி செய்யும் போது, இந்த மாதிரி சாப்பாடு சமைக்கும் போது அப்பப்போ 2 கருவேப்பிலை, சட்னி எந்த மசாலா வத்தா 2 கருவேப்பிலை போட்டுக்கணும்னா நம்ம தலைமுடிக்கு நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. நமக்கு இதை ஒதுக்கி போட்டுறாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். நான் தேங்காய் போடல, உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் தேங்காய் போட்டுக்கணும். செட்டிநாடுனா எந்த ஊர் சமையல் இது? இது வந்து நம்ம ஊர் செட்டிநாட்டு சமையல். நம்ம ஊர் செட்டிநாட்டு சமையல். சரி, மதுரைன்னு வச்சுக்க பேரு, மதுரை செட்டிநாட்டு சமையல் வச்சுக்கலாம். இப்போ அதனால் தலைப்பாட்காட்டு பிரியாணி இந்த ஊர் மட்டும் தானே இருக்குது, எத்தனை ஊரில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஊர் சென்னை சிக்கன் செட்டிநாடு சமையல் அப்படின்னு போட்டுக்க வேண்டாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ தக்காளி வந்து 2 பழம் தக்காளி, 30 தக்காளி காய் இல்லையா, பழமா? பழம்தான். 30 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் போய் நல்லா அரைச்சின்னு வந்துடும். ஒரு 1/2 கரண்டி வந்து கசகசா போட்டுக்க. இது சின்ன கரண்டி, அங்கே தான் நான் 1/2 கரண்டின்னு சொன்னேன். இதுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்றியா, இட்லி ஊற்றட்டமா உனக்கு? தோசையா? இது ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். பண்ணிட்டா மசாலா ஆறிச்சு. இது அரைக்கிறதுக்குள்ள குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது சூடாகட்டும், நீங்கள் அதுக்குள்ளே மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த டைம் நம்ம காரம் பார்த்துக்கலாம். எங்களுக்கு கரெக்டாக அது காரம். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நம்ம இந்த சிக்கனில் ஏனத்தில் இப்படி போட்டு அந்த நல்லா தண்ணி நல்லா ஒட்டே பிழிஞ்சு போடணும். இதை அரைச்சி வச்சுக்கிறல மசாலா, இது எத்தனை மேலே கொட்டிக்கலாம். வந்து இப்படி நம்ம கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
நல்லெண்ணெய் போட்டு தான் நான் சமைக்கிறேன். ஏன்னா இது வந்து சூடு, இது நல்லெண்ணெய் வந்து குளுமை, அதனால் சிக்கனுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவைப்படுது நீங்கள் அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு வேப்பெண்ணெய் ஊற்றிக்கலாமா? வேப்பெண்ணெய் ஊற்றினா குப்பியில் தான் கொட்டணும். நான் வந்து ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். 4 கரண்டி இந்த குழி. நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வதக்கும் போது போடலை, ஏன்னா என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கனால தனியாக போடுறேன் நான். இப்போ குக்கர் காஞ்சோடனே நல்லா ஒரு டீஸ்பூன் அது கரைக்கணும். பெருக்க போதும். பட்டை லவங்கெல்லாம் நான் இதில் போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா இதில் போட்டோம்னா தீக்கு எடுத்து போட்டுருவாங்க, அதனால் இதில் போட்டு அரைச்சிட்டேன். இதே மாதிரி வெறும் இஞ்சி பூண்டே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டாக தீக்கு கீழே போடுறதோ இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா வயிற்றுக்கும் போகும், நமக்கும் நல்லது, ஜீரணம் ஆகும் நமக்கு. இது நல்லா அடிச்சு இப்போ நம்ம பெசி வச்சோம்ல, இதை தூக்கி நம்ம ஏற்கனவே மசாலா வதக்கி தான் அரைச்சிக்கிறோம், அதனால் இதில் வந்து வதக்கணும்னு அவ்வளோ இதுவும் கிடையாது. கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் கலக்க வரைக்கும் பண்ணால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் சிக்கனுக்கு முன்னாடியே போடக்கூடாதா? சிக்கன் மேலே போடலாம். வீட்டு மிளகாத்தூளாக இருந்தால் போட மாட்டோம். இது வந்து நம்ம தனியாக தான் அரைச்சோம், ஆனால் தனியாக மஞ்சத்தூள் போடும். தனியாவும் மஞ்சத்தூளும் போடணுமா? தனியா முதல்ல அரைச்சிட்டோமே. தனியா மிளகா வேற, மஞ்சத்தூள் வேற. தனியா மிளகாலாம் அவன் வதக்க ஜோக்கே பொருளை போடுமா? இப்போ இந்த டைம்ல இந்த தண்ணி ஊற்றலாம். இப்போ இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது அப்படியே வந்து ஒரு 4 விசில் எடுத்து பார்க்கலாம். 4 விசில் எடுத்து பார்க்கலாமா? 4 விசில் போயிட்டு ஒரு விசில் தானே இல்லை 4 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். சென்னை என்ன சொன்ன, சென்னை செட்டிநாட்டு சிக்கனா இல்லை மதுரை செட்டிநாட்டு சிக்கனான்னு பார்க்கலாம். அவங்க இப்போ தான் டிசைட் பண்ணணும். பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் விசில் அடங்கினோடனே திறந்து பார்க்கலாம். விசில் அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி போடலாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குன்னா அது ஒரு டேஸ்ட்டு, இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு. உனக்கு தோசை கேட்டல, தோசை சுட்டு வச்சுக்கிறேன். இந்த குழம்பு தட்டா சுவையான அருமையான சென்னை செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு லெக் பீஸோடு வைக்கிறேன் உனக்கு. சூப்பர். இதை சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடாகுது, அந்த பக்கம் கை வச்சுக்கோ பத்திரம். சாப்பிட்டு சொல்றியா அம்மா கிட்ட? நல்லா இருக்குதானே? சொல்கிறேன், கமெண்ட் போடுறேன் வீடியோவில். சரி.